தாய்லாந்து போற யங்ஸ்டர்ஸா வருவாங்கன்னு நினைச்சேன். இவங்க எங்க கூட வந்த 2 பேரு எங்க போனாங்கன்னே தெரியல. நல்லா இருக்குடா. நானே இங்கே என்னடா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். தெரியலடா. இதுதான் எங்க ரூம், சேஞ்ச் பெட்டு. இது வந்து தாய்லாண்டோட சிம் கார்டுங்க. இது வந்து நாங்கள் எங்கே எடுத்துருக்கோம்னா பெங்களூர் ஏர்போர்ட்லேயே எடுத்துட்டோம். இது வந்து 1000 rupees 999 10 days அன்லிமிட்டெட் டேட்டா. ஆனால் காலையில் இருக்காது, அன்லிமிட்டெட் டேட்டா கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ஃபோட்டோ கொடுத்து வந்து திங்கிற மாதிரி. சுரேஷா ஃபுட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஒரு 2 hour டிலேடா மகேந்திரா. ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்தாங்க. என்னென்ன கொடுத்தாங்கன்னா ஷவர்மா கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக சிக்கன் வச்சுட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஃபேண்டா இல்லை, மாசா கொடுத்துருந்தாங்க. லேஸ் பாக்கெட்டு, வாட்டர் பாட்டில் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. D6 D7 போட்டிருக்காங்க பாரு. ஸோ இங்கே வெயிட் பண்ணணும் நம்ம. ஸோ இங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? இதே சுரேஷா, அது என்னடா ஃபேமிலி டாய்லெட்டு? எங்களுக்கு நர்ஸ் பண்றதுக்கு. அதுக்கு இந்த ஃபேமிலி டாய்லெட்டா? நான் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேணும்னா போய்க்கலாம்னு நினச்சேன். அந்த ரூட் ஃப்ரீயா தான் இருக்கு. டயர் பார்த்தியா அந்த லைனுக்கு நடுவில் வருது. ஏன்னா கரெக்டாக அந்த லைனில் வந்து கிடையாது. இப்போ இது சர்வீஸ் பண்ணுவாங்க பாருங்க. சர்வீஸ் பண்ணுவாங்களா? அவங்க பார்த்து எல்லாமே இது பண்ணி சரியா இருக்குன்னு தானே பார்த்து தானே நம்மள ஏற்றுவாங்க. இப்போதான் வந்துருக்கு. இந்தியன் ஃபிளாக் நம்மளோட அப்ப இப்படி இருக்கலாம்ல, பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கலாம்டா. இந்தியாவுக்கு வருது இல்ல, அது எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறோம்ல, அப்படிதான் ரெக்கிபுரம் எப்படி இருக்கு? முன்னாடி என்னடா அவ்வளவு அழுக்கு இருக்கு. ஆமாடா. ஹால் செக்கிங் முடிச்சிட்டு நம்ம ஃப்ளைட் ஏற போயிட்டு இருக்கோம். இங்க திரும்பமா இல்ல, ஃப்ளைட் ஏற போறோம் நாங்க ஃப்ளைட் ஏற போறோம். இப்பவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே. உள்ள எப்படி இருக்கும் தெரியலையே. இவங்கதான் இதுக்குள்ள இருப்பாங்க போல மகேந்திரா. ஒன்னும் புரியல. சீட்லாம் நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இது வந்து புஷ் சீட் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாயவெல்லாம் முடியாது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்துலேயே சீட்டு போட்டுருக்காங்க. விண்டோ சீட் கேட்டதால எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட் இருக்கு. அந்த விஷயமே லெக் ஸ்பேஸ் நல்லா இருக்கும்னு சொன்னது இருக்குது. இவங்களோட லெக் ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த சைட்ல ஏர் Baggage should not be left. Good morning, ladies and gentlemen. On behalf of Thailand Air, Captain Knight, together with first officer, third support, and all the crew, would like to welcome you on board Thailand Air flight. This is your seat belt. To fasten, insert the metal clip into the buckle. Pull the strap to tighten the belt. To release, lift the metal flap. It's Thai tunes on the track. Purchase your tracks today. நிஜமா சூப்பரா இருக்கு. லைட் சாயுது. ஹைட்ல இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஹைட் தெரியுதா? நாங்க எவ்வளவு ஹைட்ல பறக்குறோம்.
பண்ணி மொபைல் ரீஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. மொபைல் ரீஸ்டார்ட் பண்ணவே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ நாங்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக இறங்கிட்டுருக்கோம். எங்கள் சீட் லாஸ்ட்டில் இருந்ததுனால முன்னாடி இருக்கவங்க எல்லாம் பொதுவாக போனதுக்கப்புறம் நாங்கள் கடைசியாக இறங்கிட்டுருக்கோம். தேங்க்யூ. இல்லை தாய்லாந்துலாம் பூரா யங்ஸ்டர்ஸாக வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டு வா. ஸோ இங்கே ஒரு வாட்டி இமிக்ரேஷன் இருக்கும். ஸோ அதான் போயிட்டுருக்கோம். எடுக்க மாட்டேங்கிறான். இவங்க எங்கள் கூட வந்த 2 பேர் எங்கே போனாங்கன்னே தெரில. அவங்களே தேடிட்டு இருக்கோம். இமிக்ரேஷன் முடிட்டு போயிட்டுருக்கோம். கூட வந்த 2 ஆளுங்க எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. அவங்க வெளியே போயிட்டாங்கடா. வெளியே போயிட்டாங்க பாத்தீங்களா. இங்க எல்லாம் அவ்வளவா டஃப்பான இதெல்லாம் இல்ல. அங்கேதான் ஒரு மாதிரி டஃப்பா இருந்தது. இங்க பாருங்க. இந்த கியூ ஃப்ரீயா இருக்கும். இங்க இறங்கி ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா ஃபாரின் பாஸ்போர்ட் இருக்கும். அந்த இடத்துல தம்மு கேட்டாங்க. உங்களோட பாஸ்போர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. பாஸ்போர்ட் கொடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா தம் இம்ப்ரெஷன் வாங்கினாங்க. எவ்வளோ டேஸ் ஸ்டே பண்ண போகிறேன் இது மட்டும்தான் என்கிட்ட கேட்டாங்க. வேறு எதுவும் கேட்கல. பட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செக்கிங் பண்ணும்போது எங்களோட தாய்லாந்து டிஜிட்டல் ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டாங்க. அவ்வளோதான். எல்லா பக்கமும் பாஸ்போர்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீலை போட்டாச்சு. வந்தீங்கன்னா கேட் 6 வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு நம்ம இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூச்சிட் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டாயாக்கு பஸ் எடுத்து தான் போகிறோம். தாய்லாந்து என் ஊருடா கூட்டு போகிறேன். A1 ஏன் சொன்னல A1 தான் வந்துட்டு மூச்சிட் A1 எங்கே இருக்குது தெரியலையே. A4 வந்து A1 to A4 200 மீட்டர் சர்வீஸ் ஆகலாம். ஓ கார் வாங்க செம்ம மாசா இருக்கு. செமையா இருக்கு பாருங்க. நீங்க விட்டு போயிடுறாங்க. A1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூச்சு பப்ளிக் டாய்லெட் செம்மையாக வச்சிருக்காங்களே. டாய்லெட் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல டாய்லெட் ஆகணும். என் கூட வந்த 2 பேரை காணணும். அட பைத்தியக்காரங்களா அங்கே உட்காந்துருக்கானுங்க. அங்கே உட்காந்துருக்கானுங்க. இங்க என்ன பண்றீங்க? டேய் பஸ் அங்கடா. பஸ் வரல இன்னும். ஆனா பஸ் அங்க. பஸ் வரல தானே வந்து இருந்திருக்கலாம். நீ உங்களை காணானே நான் வந்துட்டேன் தேடிட்டு. ஐயா இவங்க இங்க இருக்காங்க. ஆமா இங்க தான் பஸ் வருமா. A1 to A4 A3 இங்க தான் வரும். ஆமா A4 இங்க தான் வரும். ஃபாரின்ல கூட bridge நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு. A4 என்னடா A1 தவிர மத்த எல்லாம் வருது. மெட்ரோ அதோட அப்படி இருக்குது மெட்ரோ. நல்லா இருக்குல்ல. பஸ் வந்துருச்சுங்க. இங்க பாரு. அட இருமா ஏன் அவசரப்படுற? சுரேஷா நம்ம BMTC பஸ் இருக்குடா. அப்படியே இருக்குடா. ஆமா இந்த பெங்களூர்ல இருக்குல்ல. அப்படியே இருக்குடா. ஸ்கேனர்லாம் இருக்குடா டிக்கெட் எடுக்கிறதுக்கு. எதுக்கு? நம்ம கிட்ட தான் ஸ்கேனர் ஒர்க் ஆகுது. காசு தான். மூச்சிட்ல இருந்து தான் நாங்க பட்டாயாக்கு பஸ். நம்ம ஊர்ல எல்லாம் டிக்கெட் எப்படி பேக் எல்லாம் வச்சு எடுப்பாங்க. 1000 டாய்பாட் கொடுக்குறான். எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் கொடுப்பாங்களான்னு தெரியல. சுரேஷா தாய்லாந்துல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தான் பண்ண போறோம். 1000 டாய்பாட் கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் இல்ல. எனக்கும் பக்கத்துல இருக்கு 1000 டாய்பாட். டாக்ஸி கூட எடுக்கல. நாங்க பஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். இங்கக்குனா பட்டாயாக்கு போயிட்டு இருக்கோம். ஆமா மூச்சிட்டுக்கு போய் அங்க இருந்து நம்ம பஸ்ல தான் பட்டாயாக்கு போறோம். வாங்கவே இல்ல. குளிப்பானே என் புருஷன். ஏய் இது நல்லா இருக்குடா. டிக்கெட் கொடுக்கிறது. நானே இங்கேயே வேலைக்கு சேர்த்துக்கிட்டா. நல்லா இருக்குல்ல. நான் சொல்லிட்டேன். அங்க வேற கொண்டை பூ சூப்பரா இருக்கு. காசே வாங்க மாட்டேங்குது. எனக்கு தெரியலடா அக்கா காசு நடக்காதா? சூப்பரா இருக்கே. என்னடா டிக்கெட் எடுக்க பரவாயில்ல. நம்ம ஊர்ல பாருங்க அவனுக்கு கொஞ்சம் சேஞ்ச் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா நோட்டு ஒரு 10 நோட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்போ அதை கொடுக்கல. என் புருஷனை கண்டுக்க கூட மாட்டேங்குதே. அதான்டா எனக்கு தெரியல. டிக்கெட் ஃப்ரீ ஃபாரினர்ஸ்க்கு.
ஃபாரினுக்கு டிக்கெட் ஃப்ரீ மாம்பழமா மூச்சிட் 4 30 rupees டிக்கெட்டுங்க. இங்க போட்டுருக்காங்க பாருங்க 30 தான். நாங்கள் மூச்சு பஸ் டெர்மினலுக்கு வந்து ரீச் ஆயிட்டோங்க. இங்கிருந்து நாங்கள் பட்டாயாக்கு மேபி அண்ணா இங்க டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன்னா. மகேந்திரா பட்டாயா 140. இதுக்கு ஒரு குரூப்ல நல்லா புத்திசாலி இருக்கணும்னு சொல்றது. பட்டாயா 140 பாட் இங்க தான். இல்ல 11 மணிக்கு பஸ் தான். போ 11 மணிக்கு போட்டிருக்காங்க பாரு. மணி 10:15 11 மணிக்கு பஸ் தான்டா சொல்லிட்டான். 4 வந்தீங்கன்னா போர்டே போட்டிருப்பாங்க எந்த ஒரு நல்லா போடல. 140 பாட் 140 பாட் பட்டாயாக்கு 140 பாட் யூனிட் 1 140 பாட் 440 ரூபா கொடுத்துருக்காங்க. 140 ரூபா ஒரு டிக்கெட்டு. ஆமா 140 ரூபா ஒரு டிக்கெட்டு. 140னா நம்ம 400 440 ரூபா கொடுத்துருக்காங்க. கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கும். அப்புறம் ஆமா 28 வாங்க ஒரு டீ குடிக்கலாம். டீயா இங்க இருக்கே. இது கோல்ட் காஃபி அந்த மாதிரி 7-Eleven இங்கதான் இல்ல இப்போ கிடைக்குன்னு சொன்னாங்க. என்னன்னே தெரியல. வேற டீடா இங்க இருக்க கேஷ் கவுண்டர் இருக்கான். சிம் கார்டு இல்ல டீ டீயா அது எப்படி போடுறதுன்னு பார்க்கணும்டா. வா பார்க்கலாம். இது கொடுத்து எடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு இது பண்ணிக்கலாம் கூட. அப்படிதான் நினைக்கிறேன். பில்லு போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோன்னு தெரியலடா. தெரியாது. அதான் கேள அந்த அக்கா கிட்ட. எங்களுக்கும் தெரியாது இது எப்படி டீ போடுறது. எப்படி புருஷன் முடிச்சிட்டு இருக்கான். இந்த 19 rupees சம்திங் ஏதோ 19 பாட்டுன்னு குடி பார்ப்போம். தண்ணி அது காஃபி போடுறது இங்க இருக்குடா. காஃபி மேட் இதுதான் காஃபி. இதுதான் அது கோல்ட் காஃபி. தண்ணியில போட்டு எப்படி குடிக்கிறதுடா? இது சுடு தண்ணி வருது அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. உங்களுக்கு எப்படி வேணும்? வீடியோ என்னடா அது? டேய் சார்லி சுகர் அது இல்ல காஃபி மேட். எங்க இது ஒரு ஆகலையே. இங்க காஃபி இருக்கு. இதுலதான் காஃபி இருக்கு. எங்க வருது? ஒரே ஷாட் கலரே இல்லடா. எசன்ஸ் இதுலதான் குடிக்கணும். அப்படியா? அது கோல்டு. இது கோல்டு. நீங்க எசன்ஸே கிடையாது அது. அது கோல்டுங்க. எங்க போட்டுருக்கு கோல்டுன்னு? டச் பண்ணுங்க. இங்க தெரியல உங்களுக்கு? மகேந்திர வேண்டாடா அது. சம்வாட் காஃபி மாதிரி தான் இருக்கு. சரி இது எங்க வச்சு சுடு பண்றது? இருக்கு காஃபி அத பாருங்க. அவங்க காபி பொடி அவங்களே கொடுப்பாங்க. இது நீ என்னத்த பண்ணி? எனக்கு காஃபி வேணாம். நீ தான் குடிக்கணும். இப்போ இது என்ன? நான் இது தெரியல எனக்கு. சாவடிச்சிருவேன். எவ்வளவு இது? சும்மா இரு புடி. காசா அதுக்கு? புடி. நாடியா விளையாடுடா. எவ்வளவு அது? தெரியல எவ்வளவு. போன் பில் போட்ட பார்த்தா தெரியும் எவ்வளவு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறலடா. தெரியலடா. என்னடா கருமம். குடிடா ஒண்ணு ஆகாது. எனக்கு வேற வாங்கி கொடு. இது குடிக்கணும் பார்க்கலாம். அது என்னாச்சு? இது என்ன ஒண்ணுமே இல்லனா. இவன் சும்மா தண்ணிய கேளுங்க. அது சுடு தண்ணி எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? நூடுல்ஸ் மேக் பண்றது. உனக்கு தெரிய வேண்டாமா? நீ பக்கத்துல அது பாரு அங்கதான்டா காஃபி மேல எல்லாம் போட்டுருக்கு. ஓ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை எடுத்து இதுல மிக்ஸ் பண்ணி இது பண்ணி சாப்பிடணும். அதுவும் நாங்க அதை எப்படி பண்றதுன்னு நாங்களும் பாத்துட்டு இருக்கோம். அது ராசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? இது என்ன பண்ணிருப்பா? ஊத்துறேன். இது எங்க ஊத்துறதுன்னு தெரியல. தெரியாம வந்துட்டு பாத்தீங்கன்னா சுடுதண்ணி நிறைய என்னடா? என்னது
பில்லு காசு கையில கொடுத்துட்டு நீ நோ நல்லா அதான் இல்ல சும்மா அந்த கோல்டு கொடுத்துருந்தா சுரேஷன் அந்த கோல்டு கொடுத்துருந்தா குடிச்சு சும்மா செலவு பண்ணிட்டான். தண்ணிக்கு போய் காசு கொடுத்துருக்கான் பாருங்க. இங்க பாருங்க அவன் பண்ணது எவன் கிட்ட கொடுத்துருக்கான். நல்லா இருக்காது. எனக்கு இது இப்போ ஊத்திட்டு வரையா இல்லையா நீ? இருடா எங்க ஊத்துதுன்னு பாக்குறேன். இருடா ஆமா போய் டக்குன்னு கேட்காம குடிக்கிற. எனக்கும் காஃபி செட்டாவா முன்னாடி எதுவும் குடிக்கணும் வேண்டாம். என்னண்ணா நல்லா இல்லையாண்டா, நான் காஃபி குடிக்க மாட்டேனே. அவங்கதான் நல்லா இல்லைன்னு சொல்லி குடிக்க மாட்டேன்ட்டாங்க. அது காஃபி கிடையாது சொல்லிட்டேன். அந்த பைனாப்பிள் என்னது நல்லா தானே இருக்கு. இல்ல இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு நான் கேட்டேன் அது வாங்கிட்டேன். அப்ப இது பாத்ரூம்ல ஊத்திட்டு நான் காசு கொடுத்துட்டு வரேன். அவர் காசு குடுற 1000 ரூபா. ஐயோ இல்ல காசு குடு. எனக்கு புரியலடா. இதை நான் கொண்டு போய் ஒருத்தர் நீ ஒரு பக்கம் கூப்பிடுற. அவன் குடிக்க மாட்டேன்ட்டா. நான் என்ன பண்ணிட்டு சுடு தண்ணி தான். ஆமா பாருங்கண்ணா சுடு தண்ணிக்கு காசு கொடுத்துட்டு வந்த. இப்போ தெரியாம நான் வந்துருப்பேன். நானும் என்ன பாத்திருக்கேனா? நான் மட்டும் என்ன பாத்திருக்கேனா சொல்லு. நான் ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் போறேன். மைண்ட் இதுல எவ்வளோடா? அங்கே போட்டிருக்கேன் பாரு. 15 14 பாட்டில் 14னா இங்கதான் சுடு தண்ணி இருக்குடா. புடிச்சிக்க வேண்டியதுன்னா சுடு தண்ணி வேலையை விட்டுரு. உள்ளேயே இருக்கும் தண்ணி. உள்ள இருக்காதுண்ணா. எங்கடா ஓடுறது? அதான்டா பாத்ரூம்ல நீ எதுக்கு முதல்ல இது நோன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் தான் நோன்னு. இல்ல இப்படிதான் போடுவாங்களா? ஏன்டா 2 பேரும் ஓவரா பண்றீங்க இப்போ? அந்த சுரேஷா என்ன வாங்கினா எப்படி இருக்கு? பைனாப்பிள் கோகோனட் புட்டிங் 35 பாட்டா 711. பைனாப்பிள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் ஸ்டஃப். இப்பதான் புரியுது எனக்கு. இந்த பக்கம் இருக்கிறது பைனாப்பிள், அந்த பக்கம் கார்ன். மழை வந்துருச்சு தாய்லாந்துல மழை. அவன் பாஷை புரியாதுன்னு சைக்கிளே கட்ட சொன்னானே. நேரா போய் இப்படி போலாம். பஸ் வந்துருச்சுடா. இதான் எங்க பஸ் வந்துருச்சு. சரி லக்கேஜ் நாங்க கீழே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். பஸ் பாத்தீங்களா? பஸ் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. குஜிட்டிக்கா இருக்கு. நல்லா இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்காக் ஏர்போர்ட்ல டிஎம்கே ஏர்போர்ட்ல இருந்து எங்கள் ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் நாங்கள் போட்டோம். ஸோ காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1772 தாய் பாட் வருது. 1772 தாய் பாட்னா நம்ம ரேட்டுக்கு எவ்வளோ வரும்னா 4846 ரூபா. ஆமா 2000 மிச்சம் பண்ணிட்டோம் நாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த காரு வெஸ்டான் பட்டாயா. இது நாங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டோம் ஆன்லைனில். ஹகோடா பிளான்ட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இதெல்லாம் ரியல் பிளான்ட்டா? இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் ஹோட்டல் வெஸ்டான் பட்டாயா. ஸோ ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம் தருவாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். லிஃப்ட் ஓப்பன் பண்ணாங்க. வீடு தெரியும். நமக்கு தெருவோடியில கொடுத்து வச்சிருக்காங்க. சுரேஷா கூல் வியூ. நம்ம அதே இதுதான் எங்க ரூமு வெஸ்டர்ன் ஹோட்டல் பட்டாயா. ஒரு பெட்டு, கிங் சைஸ் பெட்டு, பால்கனி இருக்கு. பெரிய பால்கனிங்க. பால்கனி இல்ல வியூ. ஃபோன் எல்லாம் கொடுத்துருக்காங்க மகேந்திரா. ஃபோன் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணும் எல்லாம் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் காஃபி டீ போடுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களே.
இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா மகேந்திரா? அப்புறம் மினி ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ள வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்றுமே இல்லை. ஸ்லிப்பர் கொடுத்துருக்காங்க 2 பேருக்கு. இங்கே பாருங்க. ஸ்லிப்பர், பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ், லாக்கர். இது லாக்கர் பாஸ்வேர்ட் சொன்னாங்கல்ல, அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு தான். லாக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஹேங்கர், எங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டுற ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வாஷ்ரூம். வாஷ்ரூம் காட்டுறேன். வாஷ்ரூம் பாருங்க, ஜன்னல். இது கிளாஸ் வாஷ்ரூம். டவர் இருக்கு. வாஷ்ரூம்லயே ஒரு டவல் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தண்ணி பாத்தீங்களா? வாஷ்ரூம்ல வெல்கம் வச்சிருக்காங்கடா. வெல்கம்ல யாரும் சொன்னாங்க டிஷ்யூ தான் யூஸ் பண்ணணும் இங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஹேர் ட்ரையர் இருக்கு. ஹேர் ட்ரையர் 2 வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. சாம்சங் டிவி. இந்த ரூமோட காஸ்ட் வந்து 2250 rupees. நாங்கள் 2 நைட்டு 2 ரூம் புக் பண்ணணும். 9100 என்னமோ சம்திங் பே பண்ணணும். அவ்வளோதான். குயிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இப்போது சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத் நாங்கள் போகணும். இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து நாளைக்கு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம்.